வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான பலன்களை தரும் மாதமாக இருக்கும். இருப்பினும் உங்கள் நடத்தையை நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் சொந்த ராசியில் அமைந்திருக்கும். இது உங்களை மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தும். அது உங்களுக்கு நல்லதல்ல, ஏனெனில் இது உங்கள் சொந்த மக்கள் உங்களிடமிருந்து விலகி இருக்க வழிவகுக்கும். நிலம் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். நீங்கள் வாகனம் வாங்கலாம். இந்த மாதம் நீங்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும், ஏனெனில் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யும். வெளிநாடு செல்லும் உங்களின் கனவும் இந்த மாதம் நிறைவேறும். மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் தனது சொந்த ராசியில் 6ஆம் வீட்டில் வலுவாக அமர்ந்திருப்பார். கடினமாக உழைக்க வேண்டும் என்ற அவரது உத்வேகம் உங்கள் பணித்துறையில் வெற்றியைத் தரும். வேலை வலுவடையும். 7ஆம் வீட்டின் அதிபதி குரு பகவான் 8வது வீட்டில் இருப்பதால் வியாபாரம் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இது திடீரென்று சில நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடும். இது உங்கள் வணிகத்திற்கு சாதகமாக இருக்காது, ஆனால் ராகு பகவான் 7வது வீட்டில் இருக்கிறார். இது உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும். சூரியனும் புதனும் இணைந்து 5ஆம் வீட்டில் அமைந்து புத்தாதித்ய யோகம் உண்டாகும். பேச்சு இனிமை, ஞானம், புத்திசாலித்தனம் இவைகளால் படிப்பில் ஆழ்ந்து படிப்பதோடு கல்வி தொடர்பான பிரச்சினைகளும் குறையும். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல பலன்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் உங்களின் 4ஆம் வீட்டில் அமர்வதால் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் வீடு, 2ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகிய மூன்றையும் முழுமையாகப் பார்ப்பார். இதன் விளைவாக நீங்கள் நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகளை பெறலாம். குடும்பத்தில் சமய சுப காரியங்கள் நடைபெறலாம். ஒருவரின் திருமணம் அல்லது சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படலாம். 5ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இருப்பது உங்கள் காதலியை மிகவும் புத்திசாலியாகவும் நல்ல எண்ணங்கள் நிறைந்தவராகவும் மாற்றும். 5ஆம் தேதி செவ்வாயும் 12ஆம் தேதி சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் நுழைவதால் உங்கள் உறவு வழக்கத்தை விட முன்னேறும். ஒருவருக்கொருவர் நெருங்கி வருவார்கள். திருமணமானவர்களைப் பற்றி பேசினால் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். உங்கள் ராசியில் கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகுவும் மாதம் முழுவதும் இருப்பதோடு மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருந்து 7ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் வாழ்க்கைத் துணையுடன் டென்ஷன் அதிகரிக்கும். தகராறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அவர்களின் உடல் நலமும் பாதிக்கப்படலாம். மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் அசையம் அல்லது அசையா சொத்துக்கள் எதையும் வழங்க முடியும். செவ்வாயும் அங்கேயே அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும். சூரியனும் புதனும் 5ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும். ஆனால் 8ஆம் வீட்டில் குரு இருப்பதால் நிதி இழப்பு மற்றும் வீட்டுக்கு நிறைய பணம் செலவழிக்க வாய்ப்புகள் உள்ளன. 6ஆம் வீட்டில் சனி பகவான் தங்குவதால் பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் அளிப்பதோடு நோய்களை எதிர்த்து போராடும் தைரியத்தையும் தருவார். உங்களைப் பற்றி நீங்கள் கவனக்குறைவான அணுகுமுறையை கடைப்பிடித்தால் நீங்கள் சில கடுமையான நோய்களுக்கு பலியாகலாம் என்றும் சனி பகவான் எச்சரிக்கிறார். பரிகாரம்: சுக்லபக்ஷத்தின் செவ்வாய்க்கிழமையன்று எந்தக் கோயிலிலும் சிவப்பு முக்கோணக் கொடியை வைக்க வேண்டும்.